என்னை விட்டு உயிர் போனாலும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் வச்சுருந்தாலே போதும், உடனே இந்த வீடியோவை நீங்கள் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு CapCut ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அதோட ஒரு VPN ஆப்பும் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் சொல்கிற வெப்சைட் போங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். தமிழ் சாங்ஸ் CapCut டெம்ப்ளேட். இதில் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு தடவை ப்ளே பட்டன் இருக்கும், சென்டரில் ப்ளே பண்ணி பார்த்துட்டு கீழே யூஸ் டெம்ப்ளேட் ஆன் CapCut பட்டன் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக CapCut ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அதுவே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கீழே யூஸ் டெம்ப்ளேட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்துட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ, அது உங்களோட பர்சனல் ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணால் மட்டும் போதும், உடனே வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நான் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே ப்ரிவியூ கொடுங்க, வீடியோ உடனே ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபோட்டோ மட்டும் வச்சுருந்தாலே இந்த மாதிரி அருமையான வீடியோ க்ரியேட் பண்ணலாம், எந்த வித ஒர்க்குமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டேட்டஸ் நீங்கள் உடனே ரெடி பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்து எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து சேவ் ஆயிரும். ஸோ 100% முடிஞ்சோடனே கேலரியில் இந்த வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.